என்ன தெரிகிறது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு காட்டின அந்த பேப்பர்ல இருந்து நீங்க என்ன பார்த்தீங்க? ஒரு கருப்பு புள்ளி தானே? அந்த பிளாக் ஸ்பாட் தானே உங்க மைண்ட் ஜூம் பண்ணி பார்த்தது? 99% ஒயிட் பேப்பர்ல ஒரே ஒரு கருப்பு புள்ளி மட்டும்தான் நம்ம மைண்ட் ஜூம் பண்ணி பார்க்குது. நம்ம லைஃப்ல தினம் தினம் நடக்கிற 99 நல்ல விஷயங்களை விட்டுட்டு என்னைக்காவது ஒரு நாள் நடக்கிற ஒரே ஒரு சின்ன பிரச்சனையை எடுத்து அதுதான் நம்ம மைண்ட் ஃபுல்லா ஜூம் பண்ணி பார்க்கறது தாங்க இந்த பிளாக் ஸ்பாட் தியரி. இதை சைக்காலஜில நெகட்டிவ் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க சோஷியல் மீடியாவில் ஒரு போட்டோவோ ஒரு வீடியோவோ போஸ்ட் பண்றீங்க அப்படின்னாக்க அதுல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லைக்ஸ் இருக்கும். பலர் நல்ல பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. யாராவது ஒருத்த கிளிக் பண்ற ஒரு டிஸ்லைக்குக்கோ இல்ல ஒரு நெகட்டிவ் கமெண்ட்லயோ நம்ம மைண்ட் போய் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவங்க அப்படி சொல்லிட்டாங்களே, அப்படி டைப் பண்ணிட்டாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுதான் பிளாக் ஸ்பாட் ட்ராப். இந்த பிளாக் ஸ்பாட் தியரி எங்க ஆரம்பிச்சதுன்னு அசஸ் பண்ணோம்னா, நாம ஸ்கூல்ல படிக்கிறப்ப 85 மார்க் வாங்கியிருப்போம். மீதி 15 மார்க் எங்க போச்சுன்னு நம்ம அம்மா கேட்டதுல இருந்தோம். ஒரு மார்க் எங்க போச்சு? நான் கரெக்டா தான் எழுதுனப்பா. நீ நல்லா படிக்கிற பையன் தானே, ஏன் 15 மார்க்கை மிஸ் பண்ணன்னு நம்ம டீச்சர்ஸ் கேட்ட கேள்வியில இருந்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்ல ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுல நீ சரியில்லை, நீ சரியா பண்ண மாட்டேன்றன்னு சொல்ல ஆரம்பிச்சதுல இருந்து தொடங்கினது தான் இந்த பிளாக் ஸ்பாட் தியரி. ஸோ ஆஃபீஸ்லயா இருக்கலாம், நம்ம குடும்பத்துல வீட்லயா இருக்கலாம், இல்ல நம்ம நண்பர்கள் சர்க்கிள்லயா இருக்கலாம், இல்ல இந்த சமுதாயத்திலயா இருக்கலாம், எல்லா இடங்கள்லயுமே இது மாதிரியான பிளாக் ஸ்பாட் ட்ராப் இருக்கு. அந்த பிளாக் ஸ்பாட் ட்ராப்ல விழுகாம நாம எப்படி நாமளை சந்தோஷமா வச்சுக்கலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன, இந்த பிளாக் ஸ்பாட் ட்ராப்ல இருந்து எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத 3 ஸ்டெப்ல பார்ப்போம். ஸ்டெப் 1, ஃப்ரேம் செக். நம்ம ஆஃபீஸ்ல நம்மளை பத்தின பல விஷயங்கள் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வார்த்தை தான் நம்ம மைண்ட்ல நின்றுகிட்டே இருக்கும். அந்த ஒரு வார்த்தை உங்க ஐடென்டிட்டி இல்லைங்க. இந்த ப்ராப்ளம் என் முழு வாழ்க்கையா இல்ல வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற ஒரு சில அவமானங்கள், பிரச்சனைகள், ஒதுக்கல்கள், இது எல்லாமே உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு பேஜ் மாதிரி. வாழ்க்கையே அப்படிதாங்கிற மாதிரி டைட்டில் கொடுக்காதீங்க. ஃபெயிலியர், பெயின், ஷேம், all these are just one page in the book. Don't title it with those. இது ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் என்னால முடியும் அப்படிங்கிற பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸும் உங்ககிட்ட இருந்தால் எந்த விதமான பிளாக் ஸ்பாட்டையும் ஓவர்லுக் பண்ணி போயிடலாம். ஸ்டெப் 2, ரெக்கார்ட் யுவர் வின்ஸ் நாட் wounds. நாம மூளைக்கு எதனை அதிகமா பயிற்சி கொடுக்குறோமோ அதைத்தான் அது நமக்கு திரும்ப திரும்ப கொண்டு வந்து கொடுக்கும். டெய்லி நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி மினிமம் 5 விஷயங்கள் அன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷப்படும் விதமா நடந்ததை நினைச்சு பாருங்க. முடிஞ்சா அதை எழுதுங்க. மேபி அது ரொம்ப சின்ன விஷயமா கூட இருக்கலாம். எங்க அப்பா அம்மா என்னை இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் அதை எழுதுங்க. ஏன்னா என்னைக்காவது ஒரு நாள் அவங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் கமெண்ட் சொல்றப்ப இந்த பிளெஸிங்ஸ் உங்க ஞாபகத்துக்கு வரும். சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்துல விஜய் சேதுபதி நிறைய அவமானங்களையும் ரிஜெக்ஷன்ஸையும் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, நான் லைஃப்ல சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நினைச்சு சந்தோஷப்படுவேன். டெய்லி தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது 3 நல்ல விஷயங்கள் அன்னைக்கு நடந்ததை நினைச்சுக்குவேன். தட் ஸ்மால் அவேர்னஸ் செப்பரேட்ஸ் பேனிக் ஃப்ரம் பீஸ். பிளாக் ஸ்பாட் தியரியில இருந்து குயிக்கா ஓவர் கம் பண்றதுக்கான 3வது ஸ்டெப், ஸ்பீக் ஹீலிங் லாங்குவேஜ். நம்ம பிரெயின்ல இருக்கிற பக்ஸை ரிமூவ் பண்றது, அதாவது நம்ம மைண்ட்ல இருக்க நெகட்டிவ் தாட்ஸை ரிமூவ் பண்றதுக்கு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும். வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரீக்வன்சி. உங்கள் வார்த்தைகளுக்கு வலிமை உண்டு. அதனால் எப்பவுமே பாசிட்டிவான வேர்ட்ஸா யூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் ரொம்ப ஒஸ்டா என் லைஃப்ல இருக்கு அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த சூழ்நிலை டஃப்பா இருக்கு பட் என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னாக்க அந்த வேர்ட்ஸ் உங்களுக்கான உத்வேகத்தை கொடுக்கும். அந்த வார்த்தைகள் உங்களை அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில கொண்டு வர்றதுக்கான வழியை காண்பித்து கொடுக்கும். கமல்ஹாசன் ஒன்ஸ் செட், ஐ நெவர் ஃபெயில்ட், ஐ ரிஹர்ஸ்ட் சக்சஸ். தட்ஸ் ரீஃப்ரேமிங் சக்சஸ்ஃபுல் ஆட்டிடியூட். கமல்ஹாசன் சொன்னார், நான் தோல்வி அடைந்ததில்ல, வெற்றிக்கான ஒத்திகையில் இருக்கிறேன் அப்படின்னாரு. இந்த வார்த்தைகள் தான் நமக்கு வலிமையான எதிர்காலத்தை கொடுக்கும். ஸோ சேஞ்ச் யுவர் வேர்ட்ஸ், யுவர் லைஃப் வில் சேஞ்ச் இட்ஸ் டோன். நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருங்கள், வாழ்க்கை வசமாக இருக்கும். நம்ம லைஃப்ல நம்ம நிறைய பிளாக் ஸ்பாட் ட்ராப்ல இருந்திருப்போம். அது நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணோங்கிறதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்துக்கலாமா? உங்க ஃப்ரெண்ட் உங்ககிட்ட வந்து இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொன்னா உடனே உங்க மைண்ட்ல என்ன வரும்? இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறது வருமா? இல்ல ஆமா உண்மைதான், நான் வேற ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம், காலையிலேயே நான் நினைச்சேன் அப்படிங்கிற எண்ணம் வருமா? நீங்க எப்ப ஃபோன் பண்ணாலும் போனை பிக் பண்ணி ஆன்சர் பண்ற உங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு
ஒரு நாள் ஃபோன் எடுக்கலன்ன உடனே நம்ம மைண்ட்ல என்ன வரும்? ஏன் என் ஃபோனை எடுக்கல, எப்பவுமே எடுக்கிறவர் இன்னைக்கு எடுக்கலன்னா அப்ப என்ன அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல ஒருவேளை இன்னைக்கு அவர் பிஸியா இருந்திருப்பார், கண்டிப்பா எனக்கு திரும்ப கூப்பிடுவார் அப்படிங்கிற பாசிட்டிவ் தாட் உங்களுக்கு வருதா? ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் சொல்றதை கேள்விப்பட்டிருப்போம், நீ ரொம்ப சிரிக்கிற, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு. இம்மீடியட்டா நாம சந்தோஷமா இருக்கிற அந்த நாட்கள்ல அந்த தாட் நம்ம மைண்டுக்கு வரும். நீங்க நான் ரொம்ப சிரிச்சிட்டேன், அப்ப என்னமோ இன்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிற அந்த தாட் உங்களுக்கு வருதா? இல்ல இது மாதிரி எந்த சுச்சுவேஷனா இருந்தாலும் நான் பாசிட்டிவா ஹேண்டில் பண்ணுவேன் அப்படிங்கிற தாட் உங்களுக்கு வருதா? Your brain saves pains 5 times faster than pleasure. Human brain எப்பவுமே வலிகளை தான் அதிகமா சேமிச்சு வைக்கிறத தவிர சந்தோஷமான விஷயங்களை இல்லை. ஸோ யுவர் பிரெயின் ரெக்கார்ட்ஸ் வாட் யூ ரிப்பீட் அண்ட் ரிப்பீட்ஸ் வாட் யூ ரெக்கார்ட். அதனால ரெக்கார்ட் ஒன்லி பாசிட்டிவ் திங்ஸ். கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற நீண்ட பயணத்துல இடையில ஆங்காங்கே கிடக்கும் கற்கள் தானே நம்ம கண்ணுக்கு தெரியுது. அது போலதாங்க நம்ம வாழ்க்கை. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆரம்பத்துல இருந்து அவர் கொடுத்த ஒவ்வொரு படத்துல இருந்தும் எல்சியூங்கிற ஒரு கான்செப்டையே த வேர்ல்டு கனெக்டட். ஆனா கடைசியா வந்த படம் அந்த அளவுக்கு மாஸ் ஹிட் ஆகலன்னு உடனே எவ்வளோ மீம்ஸ், எவ்வளோ ட்ரால்ஸ். ஆனா ஹீ இஸ் ஃபோக்கஸ்ட். அவர் வாழ்க்கையில இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையும் ஓரம் வச்சுட்டு ஃபோக்கஸ்டா அவரோட கோல் நோக்கி போயிட்டு இருக்காரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், த பப்ளிக் ஃபர்கெட்ஸ் 99 ஹிட்ஸ், ரிமெம்பர்ஸ் 1 ஃப்ளாப். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ ரிலேட்டிவ்ஸுக்கோ நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, நிறைய நல்ல விஷயங்களை அவங்க லைஃப்ல செஞ்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வார்த்தை கோபத்துல நீங்க பேசினது அத்தனை விஷயங்களையும் மறந்துட்டு அந்த ஒரு விஷயம்தான் பெரிய பூதாகரமான கான்செப்டா அவங்க கொண்டு வராங்க இல்லைங்களா? அதுதான் பிளாக் ஸ்பாட் தியரி. அதே மாதிரி அவங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயங்கள் செஞ்சிருப்பாங்க, நிறைய உதவிகள் செஞ்சிருப்பாங்க, நிறைய உற்சாகப்படுத்தியிருப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு சூழ்நிலையில அவங்க உங்களை கோபப்படுத்திட்டாங்கிற ஒரே காரணத்தினால அவங்க எப்பவுமே உங்களுக்கு நெகட்டிவாவே ரெஸ்பாண்ட் பண்றாங்கிற ஒரு மைண்ட் செட் வருது இல்லைங்களா? அதுதான் பிளாக் ஸ்பாட் தியரி. தினம் தினம் நம்ம லைஃப்ல நமக்கு அமைகிற எல்லா சூழ்நிலைகளிலும் இருக்கிற பிளெஸ்ஸிங்ஸை மறந்துட்டு நடக்கிற ஒரு சில நெகட்டிவை வச்சு அதுதான் நம்ம லைஃபா இருக்குமோ அப்படின்னு நம்ம பிரெயினை நம்மளே ட்ரெயின் பண்றதுனால தான் நாம பிளாக் ஸ்பாட் தியரியில ரொம்ப மூழ்கி போயிடுறோம். இவ்வளோ நாளா நீங்க பிளாக் ஸ்பாட் தியரியிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாக்க அது உங்களோட தப்பே இல்லைங்க. ஆனால் பிளாக் ஸ்பாட் தியரி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ட்ரைனிங் நம்ம பிரெயினுக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பா உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட். திஸ் இஸ் ஹவ் யுவர் பிரெயின் ஹஸ் பீன் ட்ரெயின்ட். பட் நவ் this is your responsibility to retrain your brain. The untrained mind equals problem finder, but the trained mind equals possibility finder. இதற்கு மேல நாம பிரெயினை எப்படி ட்ரெயின் பண்றோமோ அதற்கேற்ற மாதிரி தான் இந்த பிளாக் ஸ்பாட் ப்ராப்ளத்தை நம்ம டீல் பண்ண முடியும். பிளாக் ஸ்பாட் தியரியை ரைட்டா ஹேண்டில் பண்ணுங்க, பாசிட்டிவான வேர்ட்ஸோட, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸோட லைஃபை பில்ட் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.